ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 2026 உங்கள் குழந்தையின் பெயரை பிறப்பு சான்றிதழ் பதிவு செய்ய கடைசி நாள். உடனே போங்க. பிறப்பு சான்றிதழ் என்பது குழந்தையின் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஆவணமாகும். பள்ளியில் சேர்த்தல் முதல் பாஸ்போர்ட், ஆதார், வாக்காளர் அட்டை, திருமண பதிவு வரை பல்வேறு அரசு மற்றும் தனியார் சேவைகளுக்கு இது கட்டாயமாக தேவைப்படுகிறது. குழந்தையின் சட்டப்பூர்வ அடையாளத்தையும் குடியுரிமையையும் உறுதி செய்யும் முக்கிய சான்றாக இது விளங்குகிறது. 21 நாட்களுக்குள் பதிவு அவசியம். பர்த் அண்ட் டெத் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1969 சட்டத்தின்படி குழந்தை பிறந்த 21 நாட்களுக்குள் பிறப்பை பதிவு செய்தால் இலவசமாக பிறப்பு சான்றிதழ் பெறலாம். இந்த காலக்கெடு கடந்தால் தாமதமாக கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும். பொதுவாக ரூபாய் 100 முதல் ரூபாய் 500 வரை கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. சிலர் குழந்தையின் பிறப்பை பதிவு செய்திருந்தாலும் பெயரை பதிவு செய்யாமல் விட்டிருக்கலாம். இப்படிப்பட்டவர்களுக்கு தமிழ்நாடு அரசு சிறப்பு அவகாசம் வழங்கியுள்ளது. பிறப்பு பதிவு செய்யப்பட்டு 15 ஆண்டுகள் கடந்தும் பெயர் சேர்க்கப்படாதவர்களுக்கு 26/9/2026 வரை பெயர் பதிவு செய்ய கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த தேதிக்குள் விண்ணப்பித்தால் எளிதாக பெயரை சேர்க்கலாம். எங்கு விண்ணப்பிக்கலாம்? கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் அறிவிப்பின்படி சென்னை மாநகராட்சி பிறப்பு இறப்பு பதிவு அலுவலகம் 1 முதல் 15 வரையிலான மண்டல அலுவலகங்கள், நகராட்சி மற்றும் மாநகராட்சி அலுவலகங்கள், கிராம ஊராட்சி அலுவலகங்கள் இவற்றில் நேரடியாக சென்று விண்ணப்பிக்கலாம். தேவையான ஆவணங்கள்: 15 ஆண்டுகள் கடந்த பிறகு பெயர் சேர்க்க விரும்பினால் கீழ்கண்ட ஆவணங்கள் தேவைப்படும். பெயரிடப்படாத பிறப்பு சான்றிதழ் நகல், பள்ளி அல்லது கல்லூரி சான்றிதழ், ஆதார் அட்டை நகல், வாக்காளர் அடையாள அட்டை நகல், ரேஷன் கார்டு. அலுவலகத்தில் பெயர் சேர்க்கும் விண்ணப்ப படிவத்தை பெற்று சரியான விவரங்களை பூர்த்தி செய்து சமர்ப்பிக்க வேண்டும். அதிகாரிகள் ஆவணங்களை சரிபார்த்த பின் சில நாட்களில் பெயருடன் கூடிய புதிய பிறப்பு சான்றிதழ் வழங்கப்படும். கட்டண விவரம்: 21 நாட்கள் பதிவு இலவசம். 21 நாட்கள் கடந்தால் ரூபாய் 100 முதல் ரூபாய் 500 வரை. கூடுதல் நகல் பெற ரூபாய் 200. 15 ஆண்டுகள் கடந்த பின் பெயர் சேர்க்க ரூபாய் 200 கட்டணம். ஆனால் தற்போது வழங்கப்பட்டுள்ள அவகாச காலமான 26/9/2026க்குள் விண்ணப்பித்தால் கூடுதல் சிரமமின்றி பெயரை பதிவு செய்து கொள்ளலாம். ஏன் இப்போது பதிவு செய்ய வேண்டும்? பிறப்பு சான்றிதழில் பெயர் இல்லாமல் இருப்பது எதிர்காலத்தில் பல சிக்கல்களை ஏற்படுத்தும். பள்ளி சேர்க்கை, போட்டித் தேர்வுகள், அரசு வேலைவாய்ப்பு, வெளிநாட்டு பயணம் போன்றவற்றில் ஆவண தடைகள் உருவாகலாம். எனவே இன்னும் பெயர் சேர்க்கப்படாமல் உள்ளவர்கள் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி 2026 செப்டம்பர் 26ஆம் தேதிக்குள் தகுந்த ஆவணங்களுடன் விண்ணப்பித்து பெயருடன் கூடிய பிறப்பு சான்றிதழை பெற்றுக்கொள்வது மிகவும் அவசியமாகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மேலும் அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நன்றி.